ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்ற நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே பொருந்தக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அது எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒன்று தான். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் நேற்று நான் வீடியோ போடாததுக்கு காரணம், நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஊட்டி போக வேண்டிய சூழ்நிலை. அங்கே போனதுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. திடீர்னு பிளான் பண்ணினது தான். அதனால் அங்கே நான் இருந்த இடத்துல டவர் இல்லை. அந்த காரணத்தினாலேயும் தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்காக மன்னிச்சிடுங்க. அங்கே நான் வரும்போது அங்கே எடுத்த சில வீடியோ கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம பார்த்த அந்த சந்தோஷங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க சொந்த பந்தங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோவோட கிளிப்பு தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ரொம்பவே அழகான இயற்கை சூழ்நிலை. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே உங்க வசதிக்கும் உங்க எல்லாருக்கும் இருக்க வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வீடு பார்த்திருக்கேம்மா. வீடு 20 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. நம்ம அடிச்சு பேசி ஒரு 18 லட்சம் 17 லட்சத்துக்கு பேசலாம். அது உங்களுக்கு சரியா இருக்குங்களா? இல்ல இதை விட கம்மியான ரேட்ல நீங்க வீடு பார்க்கணும்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு ஏத்தாப்புல நான் பார்த்து சொல்லிடுறேன். தண்ணி வசதி எல்லாம் இருக்குங்களா? ஏன்னா எனக்கும் வயசாகி போச்சு. இந்த குடமெல்லாம் அதிகமாக தூக்கவும் முடியாது. மருமவளும் வேலைக்கு நல்லா வீட்டில் இருந்து வேலை பார்க்குறாங்க வைக்கிறாங்க. மருமவளை அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யும் நம்ம சொல்ல மாட்டோம். அந்த பிள்ளைக்கு என்ன முடியுமோ அதை செய்யும் வைக்கும். அதனால தண்ணி வசதியெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் எல்லா வசதியும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பழைய வீடே வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் அந்த வீடு தான் வாங்க முடியல. அவங்க தர முடியாதுன்ட்டாங்க. பார்த்து பார்த்து கட்டின வீடு, அதை வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்டையும் பெருசாக வருமானம் இல்லை. சின்ன வீடாக இருந்தாலும் கச்சிதமாக இருக்கணும். ஒரு 10-15 பேர் வந்தாலும் தங்க வைக்கிறதுக்கு முடியணும். அதனால தான் பார்த்து இது பண்ணுறது. நீங்க சொன்ன மாதிரி தெளிவான வீடுமா, எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. நமக்கு இங்கே மளிகை கடை எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு. அது உங்களுக்கு சொல்லணுமா? எல்லாமே இருக்கு. வீடு உங்களுக்கு நல்லா பிடிக்கும். வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு அதுவும் இருக்குது. போர் தண்ணி போட்டிருக்காங்க. போர் அதுலேருந்து தண்ணி வரும். நல்ல தண்ணி இங்கே வாரத்தில் ஒருக்க எல்லாரோட வீட்டு பைப்லேயும் வரும். அந்த டைமில் ட்ரம்மில் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த வீடு எப்படிங்க உங்களுக்கு ஓகேங்களா? இல்லை வேறு வீடு எதுவும் பார்க்கணுங்களா? இதுவே ஓகே தாங்க. அவங்கக்கிட்ட பேசிடுங்க. என்னதான் இருந்தாலும் நான் வீட்டில் ஒரு வார்த்தை பேசணும். ஏன்னா மருமவளுக்கு இதில் விருப்பம் இருக்கணும். ஏன்னா மருமவளுக்கும் பிடிக்கணும். அதனால் ஏன்னா நாளை பின்ன நம்ம போய் சேர்ந்துருவோம். அவங்க தான் வாழ போகிறவங்க. அதனால் அவங்களுக்கு பிடிக்கணும். அதனால் நீங்கள் போட்டு அனுப்புங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு காட்டி மேற்கொண்டு ஆக வேண்டிய விஷயத்த பேசிக்கலாம். சரிங்கம்மா. நல்ல வீடு, உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல இருக்கும். பின்னாடி எல்லாம் காய்கறி எல்லாம் நம்ம நட்டு வச்சுக்கலாம். முன்னாடி கார் நிற்க வைக்கலாம். எல்லாத்துக்குமே இட வசதி இருக்குங்க. சரிங்க. அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, பார்த்துக்கலாம். சரிங்கம்மா. இந்த நம்பருக்கு அனுப்பட்டுங்களா இல்லை அவருக்கு அனுப்பட்டுங்களா? இதுக்கே அனுப்பிடுங்க. நான் அவங்கக்கிட்ட எல்லாம் காட்டிக்கிறேன். சரிங்க சரிங்க. அந்த உமா மறுபடியும் அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணாலா? நான் வேற இங்கே அப்படிலாம் பண்ணிவிட்டேன். உங்கள் வீட்டுக்கே ஏதோ பிரச்சனை எதுவும் பண்ணிட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. அந்த பொண்ணு நம்மகிட்ட எல்லாம் ஒன்றும் பேசல வைக்கல இப்போ வரைக்கும். எங்களால தான் உங்களுக்கு சிரமம். இதில் என்னமா சிரமம் இருக்குது? நாளைக்கு எனக்கே ஒரு கஷ்டம்னா நீங்களாம் வரமாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த புள்ள பண்ணது தப்பு அந்த புள்ளைய உணர்ந்துக்கிறோம். அதனால நீங்க இதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. சரிங்க. வாங்கம்மா வாங்க உட்காருங்க. என்னங்க ஐயரே, என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அடையாளம் தெரியலீங்களே. அட என்ன தெரியலையா? நான் தான் திருச்செங்கோட்டில் ஜானகி, இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் கூட நாக தோஷத்துக்கு எல்லாம் பரிகாரமெல்லாம் பண்ணுமே, மறந்துட்டீங்களோ? உங்க பொண்ணுக்கு தானே
என்னம்மா இப்ப வரணும் அமைஞ்சிருச்சுங்களா? அட ஏங்க வரணும் அமையல ஒன்றும் அமையல, வரனெல்லாம் தட்டி தட்டி தான் போகுது. நல்ல விளக்கு போடுங்கம்மா, மனசுருகி. பொண்ணை விளக்கு போட சொன்னீங்களா இல்லையா? எங்கங்க அவன் விளக்கு போட்டா, நான் தான் போய் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி இருக்கும்? நீங்க பொண்ணை முதல்ல அனுப்புங்க, அங்க போய் நல்ல விளக்கு போட்டு நல்ல சாமி கும்பிட சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அடுத்த வருஷம் இந்நேரம் அர்த்தநாரீஸ்வரர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோம் ஐயரே, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோம். நான் எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு போய் கோயிலில் விளக்கு போட வச்சிட்றேன். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் கோயில் குளம்னு போவே மாட்டிக்கிறாங்கம்மா. போனா தானே ஒரு நல்லது நடக்கும். தடங்களாவது எனக்கு எந்த நல்லது நடக்கல, எந்த நல்லது நடக்கலன்னா கோயில் குளத்துக்கு போகாம எல்லா நல்லதும் நடக்குமா? அலற பிள்ளைக்கு தான் பால் கொடுப்பாங்க, அழாத புள்ள பசியில போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு தாய் இருப்பா. கடவுள்கிட்ட போய் கேட்டா தானே கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு அந்த காலத்திலே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம கேட்கணும், அப்பதான் கிடைக்கும். நம்மளா கேட்கறத விட யாருக்கு தேவையோ அவங்க கேட்கணும். சரிங்க சரிங்க, கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் பிள்ளைய. அப்புறம் இவங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க, பக்கத்து வீட்டில். நம்ம ஊரில் இந்த போஸ்ட்மேன் பழைய இருந்தார்ல, அவருக்கு பதிலாக இப்போ இவங்க ஹஸ்பண்டு தான் போஸ்ட்மேனாக வந்திருக்காங்க. இவங்க பையல்களுக்கு தான் இப்போ கல்யாணம் முடிவு பண்ணணும், ஒன்றும் வரணமையிலன்னு சொன்னாங்க. வாங்க நம்ம ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், ஜாதகத்தை பார்த்து என்னன்னு முடிச்சு வைப்பாரு அப்படின்னு. எண்ணெயில கையில வச்சுக்கிட்டு ஏன் நெய் களையிறீங்க? புரியலைங்களே. 2 பொட்டை பிள்ளைங்க வீட்டுல வச்சிருக்கீங்க, பார்த்து பேசி முடிச்சு விட வேண்டியதானே? ஐயரே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எது அதில் விளையாட்டு பேச்சு பேசணும்னு இல்லையா? நீங்க கொடுங்கக்கா. என்னங்க? அப்பா அதை எடுத்துக்காதீங்கம்மா, நம்ம அப்படியே விளையாட்டு பேசுறத பேசிட்டேன். இல்லைங்க இல்லைங்க. உட்காருங்க உட்காருங்க. 2 ஜாதகம் இருக்கு. பெரியவனோடது சின்னவனோடது 2 ஜாதகம். அதான் பார்க்கணுங்க. சரிங்கம்மா. 2-3 நாள் ஆகிப்போச்சு, பொழப்பையே பார்க்கலப்போ. என்னத்த சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஆட்டையாவது கொண்டு போய் கட்டிட்டு வருவோம். அவள் இருக்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே கிடப்பேன், அதை பண்ணாத இதை பண்ணாத இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு. இன்னைக்கு திட்டுறதுக்கு கூட புள்ள இல்லைப்போ. என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ, எல்லாம் அடங்கட்டி கிடக்குது. இது ஒன்றுக்கு கொழுப்பை பார்த்தியா, எப்படி கட்டினதை அவுத்துக்கிட்டு வந்து இங்கே படுத்து கிடக்குதுன்னு. ஹேய் ஹை ஹை. ஏய் ராம, டேய் ராம, என்ன அசைவு ஒன்றும் இல்லை, கண்ணு வேற திறந்தே இருக்கு, மூடவும் மாட்டேங்குது. அசைப்போட கூட இல்லையே, உடம்பு எதுவும் முடியலையா? ராமு ராமு, இது ஆட கட்டி விடலையாடி? கட்ட முடிஞ்சா மேய்க்க முடிஞ்சா வளர்க்க முடிஞ்சா வளர்க்கணும், அப்படி இல்லையா இதெல்லாம் கொடுத்து விட்டு கம்முன்னு இருக்கணும். கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்ற கதையா? அதை தொடங்கி அதை அப்படியே நட்டாத்தில் விட்டாச்சு. இதை பிடிச்சி இதை மேய்க்கிறேன்னு சொல்லி இதை அப்படி விட்டாச்சு. பாரடி எல்லாம் வயிறே ஒட்டி போய் கிடக்குது. இந்த புண்ணாக்கு தண்ணி சத்தமாவு தண்ணியை வச்சு 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 அதுகளும் எம்பிட்டு தான் தண்ணியவே குடிச்சு வயிற்ற நிறச்சிக்கும். ராமு ராமு, என்னடியாச்சு? ஏன்டி இங்கே கிடக்குது இது? ஏ ராமு ராமு ராமு, என்னடி? ஏம்மா அசைவு இல்லாமல் கிடக்குமா? செத்து போயிருக்குமா? ஐயா ஐயா ஐயா, எது என்னாலே நமக்கு கொடுமையா இருக்குது. இருந்த 2 கருப்பு கடாயும் விலைக்கு வித்திருந்தா அம்புட்டு வருமானம் வந்திருக்குமே. இப்படி என்னாடி போய் போச்சு. அன்னைக்கு ஒரு கெடா போச்சு, இன்னைக்கு ஒரு கெடா போச்சு. ஒழுங்கா ஆடு மேய்டி மேய்டி மேய்டி, கடையில நம்மளால அதை இருந்து பார்க்க முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணுடின்னு சொன்னா கேட்டியா நம்ம பேச்ச? 2-3 நாளா அங்க போய் பொழப்ப கத்து போய் அங்க இருந்து வந்ததுக்கு இப்ப ஆடுலாம் செத்து போய் கிடக்குடி. ஆத்தி நல்ல ஆடுடி, நல்ல மேயும். ஐயோ ஐயோ ஐயோ. அட கடவுளே, டே ராமு, ஐயோ இப்படி எல்லாரும் என்னை விட்டு போறீங்களேடா ராமு. ஐயோ நல்லா தானடா இருந்த, என்னடா ஆச்சு ராமு? இது ராத்திரி தண்ணி வச்சேனே, அப்ப கூட அப்படின்னு தானே கத்து
நாத்தனா நான் கூட கயிறு தான் கழுத்து நெருக்கிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. அதுதான் இருட்டுக்கு அதுக்கு ஒன்றும் தெரியல. அதனால தான் இப்படி சத்தம் விடுறான் போல இருக்குன்னு கைத்தை அவுத்து விட்டுட்டு நான் வந்தேன். இப்படியே ஆகணும். ஐயோ ஆண்டவனே, என்ன இது நமக்கு கொடுமை இப்படி. பட்டக்கல்லே படும் கெட்ட குடியே கெடுன்ற கதைய என் குடியே கெடுக்கிறதுக்கு ஏன்னா அப்படி ஒவ்வொன்றா வருதுன்னு தெரியலையே. புள்ள மாதிரி வளர்த்தேனே. ஐயோ ஐயோ ஐயோ, இப்போ ஒரு புள்ள போன வருத்தமே இன்னும் காணல. அதுக்குள்ள இதுங்க. ஐயோ சொன்ன பேச்செல்லாம் கேட்பானே. ஐயோ ஆண்டவனே, நேற்றே பார்த்துருந்தா கூட கறிக்கடையில் விற்றுருந்தா ஏதோ ஒரு வருமானம் வந்திருக்கும். நல்லா விற்ற 15,000 பக்கம் போகிற கேடா இப்படி போச்சேம்மா. ஐயோ ஆண்டவனே. ஆமாடி, கடையில் கொடுத்துருந்தா கூட பாதிக்கு பாதியாவது கிடைச்சிருக்கும். இப்படி போச்சேடி. ஐயோ எவன் இந்த பாவி இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே. இப்படியெல்லாம் ஆக வாய்ப்பு இல்லையே. எப்படிம்மா இப்படி? ஏண்டி எவனோ நமக்கு எதோ செஞ்சுட்டான் போலடி. அதான் அன்னைக்கு கெடாவ காணா புள்ள போய் இப்போ இந்த இது போய் இப்படி வீட்டில் இருக்க ஒவ்வொரு வாயிலாத ஜீவனும் காணாம போய் செத்து செத்து போன. குடும்பத்துக்கு கஷ்டம்படி. குடும்பத்துக்கு கஷ்டம். குடும்பத்துக்கு ஆவாதடி. எதுவோ ஆவாது. நமக்கு ஏதோ வர வேண்டியது தாண்டி இந்த வாயிலாத ஜீவனுங்க எடுத்துக்கிட்டு போயிருச்சுங்க. வேணாடி வேணாடி, இதை ஏதாவது ஒன்று பண்ணணும்படி. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஐயோ ஐயோ ஐயோ. கையில் காசு இல்லாத நேரம் இப்படியா நடக்கணும்? எப்போ செத்துச்சு என்ன ஏதுன்னு தெரியல. சரி இருமா, நான் கறிக்கடையில் போய் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்க்குறேன். 2000 3000 வந்தாலும் லாபம் தானே. உழைச்ச கூலி கூட இல்லாமல் போச்சு. போ. ஏ வேணாம் முடி. எதுக்கு அதை இதுன்னு கொடுத்து நமக்கு பாவம் வர்றதுக்கா? போய் எங்கிட்டாவது புதைச்சி விட்டு வருவோண்டி. சும்மா புதைச்சா மண்ணு தான் திங்கும் இல்லையா? இந்த நாய்ங்க குழியை பறிச்சு விட்டு அதை எடுத்து தின்னு பிடுங்க. அது நமக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இரு, நான் போய் கேட்டு வரேன். இதுக்கு ஒரு வெள்ளை துணி மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணு. வரேன். சரிடி போ. ஐயோ கண்ணெல்லாம் ஈமுக்கிதே. எதுவும் கடிச்சு கடிச்சு பிடிச்சா என்னன்னு தெரியல. ராத்திரியே சொன்ன இந்த சண்டாளி சிரிக்கிக்கிட்டு கேட்டாலாம் நம்ம சொல்றது காசு கொடுத்து கேட்டு தொலைய மாட்டேங்கிறாளே இந்த படுபாவி. எம்பிட்டு தூரம் சொன்னேன் அதுக்கு எதுக்காவது வையிடி வையிடி வையிடின்னு. நம்மளே செய்யணும் நம்மளே செய்யணும். இப்போ போச்சா, இனி ஒவ்வொன்றா போகுது. உக்காந்துக்கிட்டு இருக்கட்டும். எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வர்ற வருமானத்தை பேங்கில் போடுவோம். இல்லைன்னா ஒரு கடன் அடைப்போன்னா எங்கே கேட்குறா? அதுலேயும் வருமானம் வேணும் இதுலேயும் வருமானம் வரணும்னா இந்த இப்போ மேய்ச்ச கூலி கூட இல்லாமல் போச்சு. போ. ஏம்மா, முழுமையாக உங்கள் பெரிய பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டேம்மா. அவரை பொறுத்த வரையிலையும் தான் முடிவை தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாரு. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வாழணுன்ற ஆசையெல்லாம் இல்லை. தான் சொந்த உழைப்பில் வாழணும், 4 பேர் பெருமைப்படுற அளவுக்கு வாழணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் கஞ்சத்துலையும் கஞ்சம், உலகமாக கஞ்சம். 10 ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டாரு. சரிங்களா? ஆனா அனாவசிய செலவும் பண்ண மாட்டாரு. அடுத்தவங்களுக்கு இந்த இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த எண்ணமும் இல்லை. வாழ்க்கையில முன்னேறணும், பணக்காரனா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழக்கூடிய மனுஷன். ஆமாங்க, அதெல்லாம் சரிதான். உங்க சின்ன மயனோட ஜாதகத்தையும் பார்த்தேன். இவருக்கு நேர் எதிர். இவரு புலினா அவர் அதுக்கு பலின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவரு எப்படின்னா ரொம்ப எளிமையான பையன். பாக்கெட்ல 10 ரூபாய் இருந்தாலும் அதை எடுத்து 10 பேருக்கு ஏதாவது தேவைன்னா அதை அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பையன். இப்படி நம்மளே வச்சு அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. அது சரிதானே? ஆமாங்க, பெரியவன் ரொம்ப சூதாயிருப்பான். சின்னவனுக்கு சூதுவாதி எதுவுமே தெரியாது. 10 ரூபாய் இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவான். யாரு கஷ்டம்னு கேட்டாலும். தனக்கு போக தான தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் அடுத்தவங்களுக்கு போக அந்த தர்மம் நமக்கு வந்தா போதும்னு நினைப்பான். சரிம்மா, அவங்க ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 பயல்களுமே வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பையன் எடுத்து வைக்கிற இது எல்லாமே முன்னோக்கி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஒரு 35 வயசுக்கு மேல சர்க்கிள் ஏற்படும். அதனால ஒரு பொண்ணை இப்ப பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா
அவரோட வாழ்க்கையில அந்த பொண்ணோட யோகத்துக்கு அவரோட ஜாதக நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா எல்லாத்தையும் இழக்கிறதுக்கான நேரம் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஜாதகம் இப்ப ராகு கேதுல இருக்கு. இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறதுனால பொண்ணு பக்கத்திலே இருக்கும், உங்களுக்கு நல்லபடியா அமையும். சரிங்களா? நீங்க இத்தனை வருஷம் போய் தேடி அலையவே தேவையில்லை, பக்கத்திலே இருக்கும், நீங்க நினைச்ச இடத்துல இருக்கும். புரியுதுங்களா? சரிங்க. பக்கத்துலனா சொந்தமா இல்லை வெளியாளா? சொந்தம் இல்லம்மா, வெளியாளு தான். உங்களுக்கு அவங்கள அந்த பொண்ணு நல்ல இவர் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும், ரெண்டும் சிக்கனமா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு புள்ளத்தான் வரும் இவரோட ஜாதகத்துக்கு. ஓ சரிங்க சரிங்க, நல்லா இருக்கட்டும். அதுங்க நல்லா இருந்தா நமக்கு அதுவே போதும். அதனால பிள்ளைங்களை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னும் அவனுக்கு ஏதாவது வரணுமையுமா? பெரியவருக்கு நீங்க பார்த்து வைக்கிற பொண்ணா இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, பெரியவருக்கு இப்படின்னா சின்னவருக்கு நேர் எதிரின்னு. அவருக்கு பிடிச்ச பொண்ணை தான் அவரு கல்யாணம் பண்ணுவாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் தப்பு. அவன் அப்படியெல்லாம் போற பையனே கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த காதல் கல்யாணம் அதுல எல்லாம் அவனுக்கு ஈடுபாடே இல்லை. ஏம்மா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமா தெரியும்? ஆனா நான் அடிச்சு சொல்றேன், இந்த அம்மாவுக்கு தெரியும். எத்தனையோ பேத்துக்கு நான் ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கேன். நான் சொல்லி பழிக்கலன்னு யாரும் இங்க வந்தது கிடையாது. புரியுதுங்களா? ஏன் நான் தான் இருக்கேன்ல. அம்மா, நான் சொன்ன பரிகாரத்தை உங்க பொண்ணை வச்சு பண்ணுங்க. ஒரே வாரத்துல உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையுது. இல்லனா இந்த ஜோசிய கட்டத்தையே நான் விட்டு போடுறேன். என்ன சொல்றீங்க? ஒரு வாரம் உங்க பொண்ணை போய் விளக்கு போட சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா. சரி பாப்புமே. பாருங்கம்மா, அந்த சொல்ல சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, இந்த ஒரு வாரம் உங்க பொண்ணு போய் போடட்டும். அப்புறம் மாப்பிள்ளை அமையலனா என் சட்டையை புடிச்சு கேளுங்க நீங்க. சரி சரி, இதுக்கெல்லாம் ஏன் கோவப்படுறீங்க? இல்லம்மா, நான் எதை வேணா பொறுத்துக்குவேன். ஆனா என் தொழில் விஷயம்ன்றது எனக்கு சோறு போடுற தெய்வம். அதையும் விட இந்த தொழில் எனக்கு உயிர். அதனால நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க, நடக்கும். சரிங்க சரி, அதையும் தான் செஞ்சு பார்க்கறேனே. அப்புறம் இந்த பையனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர் கல்யாணம்னு ஒன்று முடிச்ச உடனேயுமே தனியா போயிடுவாரு, உங்களோட இருக்க மாட்டாரு. உங்க சின்ன பையன் உங்க கூட இருப்பாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? 2 பிள்ளைங்களும் பக்கத்திலே வச்சுக்கணும்னு தானே நாங்க எங்க போறதா இருந்தாலும் அவங்களோட இருக்கணும்ன்றோம். ஏம்மா, நான் சொல்லலம்மா, இவரோட ஜாதகம் கட்டம் அப்படி சொல்லுது. புரியுதுங்களா? அதுவும் இல்லாம உங்க பெரிய பையன் உங்களை பார்க்க மாட்டாரு, உங்க சின்ன மாவர் தான் பாப்பாரு. இல்லைங்க, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. என் 2 பிள்ளைங்களுமே எங்களை பார்க்க வைக்க எல்லாம் பண்றது வைக்கிறதுன்னு இருக்காங்க. இல்லம்மா, அது வருங்காலம் எப்படி மாறும்னு தெரியாதுல்ல. ஜாதகத்துல இருக்கிறத தான் நான் சொல்றேன். உங்க பெரிய மகன் எப்படி இருக்காரோ உங்க சின்ன மகன் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாரு. மற்றதெல்லாம் சரியா சொல்லிட்டீங்க, இதுதான் கொஞ்சம் எனக்கு உழப்புது. யாருதாம்மா நம்பரா நம்ம சொல்றத? காக்கைக்கு தங்குஞ்சு பொன்குஞ்சு இல்ல. பாருங்க என்ன நடக்குதுன்னு. நான் சொன்னது பழிச்சு போச்சுங்கன்னு நீங்களே நிப்பீங்க. அப்ப நான் பேசிக்கிறேன். சரி சரி, அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லைங்களாங்க? பரிகாரங்களா? இவருக்கு ராகு கேது இருக்கு. அதனால நீங்க நாகர்கோயில்ல போய் விளக்கு போட சொல்லுங்க. ஒரு வாரம் விளக்கு போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் தன்னப்பல வரன் அமையும். அலையணும் வைக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. அட போங்க, ஏங்க எனக்கு சொல்றதையே அவங்களுக்கும் சொல்றீங்க, அவங்களுக்கு சொல்றதையே எனக்கும் சொல்றீங்க. போற போக்க பார்த்தா வர போற எல்லாத்துக்கிட்டையும் அதே தான் சொல்லுவீங்க போலயே. ஏம்மா, அவங்க பரிகாரத்துக்காக எத்தனையோ கோயில் குளம் மாவட்டத்து மாநிலத்துக்கே போயிட்டு வராங்க. அங்கெல்லாம் அலைகிறத விட நம்ம ஊரு தெய்வத்தை போய் முறையிட்டாலே நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு சொல்றது ஒரு குத்தமா? நீங்களே ஒரு வாரம் கழிச்சு வாங்க. அதுக்கப்புறம் உங்க இதுல மாற்றுறதுன்னு தெரிஞ்சா பார்ப்போம். பெரிய பையனுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி, பெரிய பெரிய வேலை கிடைக்கிற மாதிரி சின்ன பையனுக்கு அப்படி ஏதாவது அமையுங்களா? அவர் இப்ப வேலையில தானே இருக்காரு. இல்லைங்க, பெரியவன் மேனேஜர் ஆக போகிறான், சின்னவன் சாதாரண வேலை தான் பார்க்குறான். அதான். அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லம்மா, கொஞ்ச நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அமையும். ஆனா வேலை இல்லாம பாக்கெட்ல 10 ரூபா இருக்குல்ல, அதனால நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க. சரிங்களா? சரிங்க. சரி. எம்மா எம்மா, அடடா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்ன நனைஞ்ச மாதிரி இருக்கு? மழையா? மழையாவா? அங்க மேல மட்டத்துக்கு ஏறி வர முடியலம்மா,
அங்கெல்லாம் சரியான மழை, அங்கேருந்து மழை அடிக்குது, அதுக்கப்புறம் இங்கிட்டு மழையே இல்லை. அதுதாம்மா இந்த மழை பெஞ்சா ஒரே பக்கமாக ஒரு இதில் அடிக்கிறத விட்டுப்புட்டு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கேன்னு. நானும் இங்கே ரைட்டாக தூருனுச்சு. இந்த பிள்ளைங்க வேற வண்டியில் போணுச்சுங்களே, மழையில் எதுவும் நனைஞ்சு போடுதுங்களா, எங்கே மாட்டிக்குதுங்களோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த சொட்டு கிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகலையே இந்த பிள்ளைங்கன்னு. நாங்கள் அப்பயே வந்துட்டோம்மா. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தாளா, அதனால அவகிட்ட பேசிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கூட நினச்சேன் என்னடா மணி வேற ஆயிடுச்சே, இந்த பிள்ளைங்க வேற அப்படியே எதுவும் கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு, இங்கே வரல போல அதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படிங்க வாரம்னு சொல்லிட்டு அப்படி போவோமா? இல்லைங்கப்பா, நீங்கள் வெளியே அப்படியே சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போறீங்களோ என்னமோன்னு பயந்துட்டேன். இங்கே நான் வேற சோறாக்கி நண்டு வறுத்து ரசம் வச்சு இந்த ஆம்புலேட்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேனே. இந்த இது மீன் குழம்புலாம் வச்சு இந்த பிள்ளைங்களை காணமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கத்தை இம்புட்டு செலவு கம்பெனி இருக்க மாட்டீங்களா நீங்க? ஆமாம் போங்க மாப்பிள்ளை, வாழ்றது சம்பாதிக்கிறதே பிள்ளைகளுக்காக தான். நீங்களாம் வந்திருக்கும் போது உங்களுக்கு செஞ்சு கொடுக்காம சரிங்க இந்தாங்க. என்னது? வெளியே போனோம்ல, அதான் வீட்டில் காய்கறியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன், அதான் எல்லாம் வாங்கணும். கம்முன்னு இருக்க மாட்டியே நீ, அதை வாங்குவோம் இதை வாங்குவோம். காசு 10 ரூபா இருந்தால் அப்படியே செலவு தண்ணியாட்டம் பண்ணுவேன். மிச்சம் பண்ணி சேமிப்பீங்களா, அதை விட்டுட்டு அதை வாங்க இதை வாங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு எதுக்கு இம்புட்டு அள்ளி கட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? இதில் தீனியெல்லாம் வாங்கியிருப்பீங்க போல. கம்முனே இருக்க முடியாதா? அம்மா அதெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது, கம்முன்னு இருக்கணும் சரியா? கம்முனே இருக்கிறதில்ல, அதை இதை வாங்கவும் வைக்கவுமா?